நிறைய பேருடைய வாழ்க்கை ஆண்டவரை திருப்திப்படுத்த தெரியாததுனால்தான் அவர்களுடைய வாழ்க்கை திருப்தி இல்லாமல் இருக்கு. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபத்தில் 2 ஜெபம் இருக்குதுங்க. ஒன்று ஜெபம் பண்ண பிறகு அற்புதம் நடக்கிற ஜெபம், ரெண்டாவது ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே அற்புதம் நடக்கிற ஒரு ஜெபம். இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், எந்த ஜெபத்தை நீங்கள் விரும்புகிறீங்க? நான் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு அற்புதம் நடக்கணும்பா. தானியேலுடைய வாழ்க்கையில் அப்படி நடந்தது. ஆண்டவரே சொல்கிறாரு, அவன் ஜெபிக்க தொடங்குவதற்கு முன்னாடியே கட்டளை வெளிப்பட்டது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அது சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தையை சொல்லுவார். என்ன சொன்னாரு? நீ சத்தமா சொல்லுங்களேன். நீ எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு பிரியமானவன். ஆதலால் அந்த அந்த வார்த்தையினுடைய அழகு பாருங்க. நீ எனக்கு ரொம்ப பிடித்தமானவன். அதனால அவங்கெல்லாம் ஜெபம் பண்ண பிறகு நான் பதில் கொடுப்பேன். எனக்கு பிரியமானவன் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே நான் பதில் கொடுப்பேன். அப்போ ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும். ஆண்டவரை பிரியப்படுத்துவதற்கு, தெய்வத்தை பிரியப்படுத்துவதற்கு என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் ஒரு விதமான காரியங்களை செய்துட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய உடம்பை கீறிக்கொள்ளுகிறார்கள். கத்தியை கொண்டு, கூர்மையான ஆயுதங்களை கொண்டு தன்னுடைய சரீரத்தை கிழித்து கொண்டு தன்னை வேதனைப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். இப்படி எல்லாம் பண்ணால் கடவுள் பிரியப்படுவார், சந்தோஷப்படுவார். என் பிள்ளை எனக்கா கிழிச்சிக்கு நான் பாரு, அவன் ரத்தத்தை கூட பார்க்காம. இன்னொரு கூட்டம் பார்த்தீங்கன்னாக்கா செருப்பு இல்லாமல் நடக்கிறாங்க, அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க. கிறிஸ்தவத்தில் கூட சரி, நிறைய பேர் நிறைய காரியத்தெல்லாம் தன்னை ஒடுக்கி கொள்ளுகிறார்கள், தங்களை ஒடுக்கி கொள்ளுகிறார்கள். நிறைய வித்தியாசமான பொருத்தனை எல்லாம் பண்ணுறாங்க, வித்தியாசமான காரியங்கள் எல்லாம் செய்கிறாங்க. நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்ல, எதையுமே உன்னை துன்புறுத்தி கொள்ளுகிறதற்கு கர்த்தர் உனக்கு சொல்லவே இல்லை. ஆண்டவர் சொல்ல, எனக்காக அழாதிருங்கள், எனக்காக நீ கஷ்டப்படாத, எனக்காக கஷ்டம். நான் தெய்வம், சாவை ஜெயிக்கக்கூடியவர். ஏன் நான் சாவை ஜெயிக்கிறதுக்காக நீ போராட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சாவை ஜெயிக்க பிறந்தவர். நீ ஜெபிக்க வேண்டியதெல்லாம் யாருக்கு? கண்ணீர் வடிக்க வேண்டியதெல்லாம் யாருக்கு? நீ உனக்கு விரோதமாக இருக்கிற யுத்தங்களை மேற்கொண்டு உன் தேவன் எதிர்பார்க்கிற மனுஷியா நீ மாறுவதற்குத்தான் நீ ஜெபிக்கணும், நீ கண்ணீர் விடணும், நீ அதற்காகத்தான் புலம்பணும், நீ அதற்காகத்தான் கர்த்தருடைய சமூகத்தில் விட்டு கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் பிரியமானவனாய் தேவனுடைய பார்வையில் மாறினதற்கு காரணங்கள் இருந்தது. இப்போ வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். எசேக்கியேல் 14வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள். ஐயோ அப்பா சொல்றாரு பாருங்க. 3 பேரை கம்பேரிங் பண்ணி சொல்றாரு பாருங்க. இந்த சொல்லக்கூடிய நாட்களில் 3 பேரும் இல்லை, ஆனால் இந்த கம்பேரிங் பாருங்க. என்ன யார சொல்றாரு? இந்த தானியேல், இந்த நோவா, இந்த யோபு, மூவருடைய நீதியும் தேவனுடைய பார்வையில் இருந்தது. இந்த மூவரும் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தார்கள். இந்த மூவருக்காகவும் கர்த்தர் வழக்காடினார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அந்த இடத்துல நோவா கிட்ட போய் சொல்றாரு, எப்பா நீயும் குடும்பமும் செத்து போகிறதுக்காக கிடையாது இந்த பேழையை உண்டாக்குனது, உன்னை பாதுகாக்கிறதுக்காகத்தான் இந்த பேழையை நான் உண்டாக்குனேன். என்னுடைய வார்த்தையாக இருக்கலாம், பேழையை உண்டாக்க சொன்னது என்னுடைய வார்த்தையாக இருக்கலாம், ஆனால் நான் போகிறதுக்காக இல்லை. நான் உன்னை நேசிக்கிறேன், நீ பிரயாணம் பண்ணுறதுக்கு, நீ பாதுகாக்கப்படுறதுக்காகத்தான் இந்த பேழை. அந்த இடத்துல யோபை பார்த்து சொல்கிறாரு, என் பிள்ளைக்கு மேலே கண்ணு வைக்காத, என் பிள்ளைய உடைக்கணும், நிர்மூலமாக்கணும்னு நினைக்காத. அவன் எனக்கு பயந்து, என் நீதிக்கு பயந்து நடக்கிறவன். இந்த இடத்துல சொல்கிறாரு, என் தாசனாகிய தானியேல் எனக்கு பிரியமானவன், அவன் நீதிக்கு தலை வணங்கக்கூடியவன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நான் கர்த்தருடைய பார்வையில் பிரியமுள்ளவனாய் மாறணும்.
மாறணுன்னாக்கா நான் முதல்ல செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? தானியேலை போல, நோவாவை போல, யார் போல, யோபை போல நீதி உள்ளவனாய் மாறணும். அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எடுத்து வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். இந்த எஸ்தரின் புஸ்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 2:6 வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். ராஜா ராஜஸ்திரீ ஆகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால், அவருடைய கண்களில் தயவு கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ராஜா அவளை நோக்கி எஸ்தர் ராஜாத்தியே உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இந்த இடத்துல இந்த எஸ்தர் பண்ண முதல் காரியம் என்ன தெரியுமா? எனக்கு ஒரு காரியம் ராஜாவின் இடத்துல சொல்லணும், எனக்கு ஒரு காரியம் ராஜாவின் இடத்துல இருந்து நடக்கணும். ஹலோ, என்னை பாருங்க பார்க்கலாம். மேலே இருக்கிறவங்க, வெளியில் இருக்கிறவங்கள நல்லா கவனிங்க. எனக்கு ஒரு காரியம் ராஜாவின் இடத்துலேருந்து நடக்கணும். இது நடந்தால் தான் நான் உயிர் வாழ முடியும். இது எனக்கு நிச்சயமாக கிடைச்சே ஆகணும். எனக்கு இது ரொம்ப பெருசு. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்? ராஜாவை பிரியப்படுத்தணும். இப்போ பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் தீர்வு கொடுக்கணும். அடுத்த நிலைக்கு போனோம்னாக்கா ஆண்டுடைய கண்களில் இரக்கம் கிடைக்கணும். அவருடைய பொற்செங்கோலை எனக்கு முன்னாடி நீட்டணும். என்னுடைய ஜெபம்லாம் கேட்கப்படணும்னாக்கா எஸ்தரை போல நானும் ராஜாவை பிரியப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ராஜாவை பிரியப்படுத்தினால்தான் உன்னை பார்த்த உடனே ராஜா சொல்லுவார், வாமா உள்ளவா, உனக்கு என்ன வேணும்? எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நீ முட்டி போட்டு ஜெபிக்கிறது உட்கார்ந்த உடனே உன்னை தட்டி கேட்பார், உனக்கு என்ன வேணும்? இன்றைக்கி நம்ம ஆளுங்க நிறைய பேர் அப்படி செய்கிறதில்ல. நான் கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்கிறேன்? ஆண்டவர் என்னை எப்படி பார்க்குறாரு? முறுமுறுப்பாக பார்க்குறாரா? இல்லை என்னை நேசிக்கக்கூடிய அன்போடு கூட என்னை பார்க்கிறாரா? எப்படி அவரை பிரியப்படுத்தி இருக்கிறேனா அல்லது அவரை துன்பப்படுத்தி இருக்கிறேனா? சவுலை பார்த்து கர்த்தர் சொன்னார்ல, என்ன சொன்னார்? சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? இன்னைக்கு நிறைய பேர் இந்த சவுலை போலத்தான் என்ன பண்ணுறோமா, ஆண்டவரை துன்பப்படுத்திட்டே இருக்கிறோம். சொல்லிட்டு சொல்றாரு, இந்த முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமா? எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆண்டவரை ஒரு காலமும் துன்பப்படுத்தி பார்க்காதீங்க. ஆண்டவரை ஒரு காலமும் கண்ணீர் வடிக்க வைக்காதீங்க. ஆண்டவரை ஒரு காலமும் ஒரு உதவாத ஒரு பொருளை போல நினைக்காதீங்க. எப்பவுமே அவருக்கு பயப்படக்கூடிய பயம் உங்ககிட்ட இருந்ததுனாக்கா அந்த பயம் உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும். இந்த எஸ்தர் ராஜாத்தினுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு அவளுடைய வாழ்க்கையிலே அவளுடைய ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டானது. எப்போ உண்டாச்சு தெரியுமா? ராஜாவை பிரியப்படுத்தினதற்கு பிறகு ராஜா கூப்பிட்டு கேட்கிறாரு. அவர் சொல்லலை எனக்கு இதெல்லாம் வேணும்னு. ராஜாவை கூப்பிட்டு கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும் கேளு, நான் கொடுக்கிறேன். அடுத்தது வசனத்தில் சொல்றாரு, என் ராஜ்யத்தில் பாதியை கேட்டாலும் என்னை பிரியப்படுத்தின உனக்கு நான் கொடுப்பேன் என்றார். ராமேஷ் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி சொல்லுங்களேன், பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து திருப்பி இப்படி சொல்லுங்களேன். நீங்க ஆண்டவரை பிரியப்படுத்திட்டீங்கன்னாக்கா நீ எதை கேட்டாலும் அதை உனக்கு தாராளமா கொடுப்பார். ஆமென். அப்ப ஆண்டவர்கிட்ட போய் சண்டை போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவர்கிட்ட போய் யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவர்கிட்ட போய் போராட வேண்டிய அவசியம் கிடையாது.
உங்களுக்கு வேதாகமத்தில் யாக்கோப் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான்ல, அவன் ஆண்டவர்கிட்ட போய் என்ன பண்ணுவான், காலை இறுக்கி பிடிச்சிப்பான், இப்படி பிடிச்சிப்பான். ஆண்டவர் சொல்கிறார், என்னை விடுப்பா, நான் போனோம். அவருக்கு தெரியாது இவன் எதுக்காக என்னை பிடிச்சிருக்கிறான்ட்டு. என்னை விட்டுருப்பா, நான் போகிறேன்றாரு. அவன் உடனே சொல்கிறான், நீர் என்னை ஆசீர்வதிக்காகட்டி நான் உங்களை விடவே மாட்டேன்றான். இப்படிலாம் யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா? என் வாழ்க்கையில் நிறைய நன்மை செய்திருக்கிறாருங்க. யுத்தம் பண்ணிலாம் ஆண்டவர்கிட்ட வாங்கலை. நான் யுத்தம் பண்ணி ஆண்டவர்கிட்ட இருந்து அற்புதம் வாங்கலை, போராடிலாம் வாங்கலை. சாதாரணமாக ஒரு சிநேகிதனை போல பேசுவேன். அப்போ எனக்கு இதெல்லாம் தேவை, எனக்கு இதெல்லாம் நீங்கள் செய்யணும், எனக்கு இந்த காரியெல்லாம் நடக்கணும் அப்படின்னு கேட்டால் உடனே கர்த்தர் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை தான் கர்த்தர் விரும்புகிறாரு. உன்னை சிநேகிதனா பார்க்கணும்னு நினைக்கிறார், உன்னை சிநேகிதியாக பார்க்கணும்னு நினைக்கிறாரு, உன்னை அவர் சிநேகிக்க நினைக்கிறாராம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இந்த இடத்துல ரொம்ப அழகாக சொல்கிறா, நான் ராஜாவை பிரியப்படுத்தி அவருக்கு ஒரு விருந்தை ஏற்படுத்தினேன். அந்த விருந்தில் அவர் மயங்கி போய், அந்த விருந்தில் அவர் சந்தோஷப்பட்டு ராஜாத்தை பார்த்து கேட்கிறார், முன்னாடி வாமா, என் செங்கல் உனக்கு முன்னாடி நீட்டப்பட்டிருக்கிறது, உனக்கு என்ன வேணும் கேளு, நான் கொடுக்குறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தெய்வத்தை நீ சந்தோஷப்படுத்திட்டனாக்கா நீ அழுது புலம்ப வேண்டிய அவசியம்லாம் கிடையாது, நீ கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஆனால் சாதாரணமானது கிடையாது தெய்வத்தை பிரியப்படுத்துறது. எடுத்து வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே சாலமோன் தூங்கிட்டு இருக்கிறப்போ சாலமோனுக்கு போய் தரிசனமாய் சாலமோனை தட்டி எழுப்பி தூக்கத்தில் இருக்கிறவன கிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீ விரும்புகிறத என்கிட்ட கேளு, நான் கொடுக்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா உன்னை பார்க்க வந்திருக்கிறேன். என்ன இந்த எனக்கு இந்த நிறைய வார்த்தை எனக்கு பிடிக்குங்க. இதில் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை, நம்மளாம் ராப்பகலாக நம்ம ஜெபம் பண்ணுறோம், நம்ம உபவாசிக்கிறோம், ஆண்டவர் கேட்க மாட்டாரு சொல்லி புலம்புறோம். அல்லேலூயா. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அப்படி ரொம்ப வித்தியாசமாக இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, தூங்கிட்டு இருக்கிறவனை தட்டி எழுப்பி உனக்கு என்ன வேணுன்றதை கேளுன்றார். நான் இன்னைக்கு சொல்கிறேன், 7வது மாதத்தில் கால் பதித்து இருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன்னை தட்டி எழுப்பி உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, நீ அழுது புலம்பினதெல்லாம் போதும், ஒரு காரியத்தை கண்டு அஞ்சி நடந்ததெல்லாம் போதும், ஒரு காரியத்தை குறித்து புலம்பினதெல்லாம் போதும். இது இப்படி நடந்திருந்தா நல்லா இருக்கும், இது இப்படி வந்திருந்தா நல்லா இருக்கும், இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும், இப்படி எனக்கு நன்மை நடந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி எதெல்லாம் நடந்த நல்லா இருக்குன்னு நினைச்சியோ அதையெல்லாம் கர்த்தர் உனக்கு திரளாய் கொடுக்கிறதற்காக இந்த பூரணமான மாதத்தை கர்த்தர் உன் தலைக்கு மேலே கர்த்தர் வச்சிருக்கிறார். கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிதான் சாலமோனை தட்டி கர்த்தர் எழுப்புறாரு. எழுப்பி உன் விரும்புறதை கேளு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ஒருத்தருக்கு ஒரு சிலருக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் வந்துச்சுனாக்கா அவங்களுக்கு தெரியாது என்ன பண்ணுறோன்ட்டு தெரியாது. அதனால் பயங்கர சந்தோஷம் ஆயிட்டாங்கனாக்கா ஏதாவது நான் பண்ணணும், வாங்க போகலாம், பார்ட்டி கொடுக்குறேன், வாங்க போகலான்னுவாங்க. சாலமோனுக்கு தேவன் இப்போ நைட்டில் பார்ட்டி கொடுக்குறாரு. என்ன பார்ட்டி கொடுக்குறாரு? ஏந்திரியா மேலே, உன்னை பார்க்குறதுக்கு என் வேலையெல்லாம் விட்டுட்டு நான் வந்திருக்கிறேன், ஏந்திரியா மேலே, உனக்கு என்னையா வேணும்? என்னங்க, யார் எவ்வளோ பெரிய தெய்வம் சாதாரணமான மனுஷனுக்கு முன்னாடி வந்து அவனை தட்டி சொல்கிறாரு, உனக்கு என்ன வேணும் கேளியா, நான் உனக்கு கொடுக்குறேன். ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நான் நினச்சேன், இவ்வளோ சந்தோஷம் அடையணுனாக்கா சாலமோன் என்ன பண்ணா? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பினது.
எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? சாலமோன் ஒரு பெரிய ஒரு தேவாலயத்தை கட்டி அந்த தேவாலயத்திற்காக தன் ஜனங்களோடு கூட ஆண்டுடைய சமூகத்தில் நின்று அவர் விரும்பக்கூடிய பலியை அவன் செலுத்தின போது வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கினது, அந்த இடம் முழுவதும் நிரப்பினது. இது தேவனை சந்தோஷப்படுத்தினதற்கு ஆதாரமாய் மாறினதா? எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? சாலமோன் தெய்வத்தை சந்தோஷப்படுத்தினானா, அவர் விரும்புகிறபடி ஒரு ஆலயத்தை கட்டினானா. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு புத்தூர்ல கூட நம்ம ஒரு ஆலயத்தை கட்ட போறோம். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அவரை பிரியப்படுத்த போகிறோம், அவருக்காக எல்லாவற்றையும் செய்ய போறோம். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த இடத்துல சாலமோன் தேவாலயத்தை கட்டிட்டு ஆண்டவர் விரும்பக்கூடிய பலியை சாலமோன் செலுத்தினானா. அப்போ ஒரு வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கிச்சு, தேவாலயத்தை நிரப்பினது. இந்த சந்தோஷத்தில் தான் அவர் பொங்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறேன், நீ கர்த்தருடைய சமூகத்தில் வருவதற்குண்டான முதல் காரணம் தெரியுமா? கர்த்தர் விரும்பக்கூடிய பலியை செலுத்துவதற்காக. கர்த்தர் விரும்பக்கூடிய பலியை செலுத்துவதற்காக நீ ஆராதிக்கிற ஆராதனையை கண்டு பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கணும். நீ ஆண்டவருடைய சமூகத்தில் காலூன்றி நிற்கிறதை கண்டபோது தேவன் மனம் இறங்கணும். உன் ஜனத்திற்காக நீ கதறுகிறதை பார்க்கிற போது கர்த்தருடைய வல்லமை இறங்கணும். அதுல தான் கர்த்தர் பிரியமா இருக்கிறாரா? ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சரியான நேரத்தில் கர்த்தரை ஆராதிக்க வந்தனா கர்த்தர் பிரியப்படுவார். சரியான நேரத்தில் கர்த்தரை நீ ஆராதிச்சனா கர்த்தர் பிரியப்படுவார். சரியான நேரத்தில் வந்து நீ ஜெபம் பண்ணனாக்கா கர்த்தர் பிரியப்படுவார். சரியான நேரத்தில் கர்த்தரோடு கூட ஒரு ஐக்கியம் உனக்கு இருந்ததுனாக்கா கர்த்தர் பிரியப்படுவார். அன்டைமில் வருது, தேவையில்லாத காரியங்களை பேசுறது, தேவையில்லாத காரியங்களை செய்கிற போது என்ன ஆகுனாக்கா அந்த பிரசன்னத்திற்கு வழி இல்லாமல் போயிடுமா. ஆண்டவரை திருப்திப்படுத்த நிறைய பேருடைய வாழ்க்கை ஆண்டவரை திருப்திப்படுத்த தெரியாததுனால்தான் அவர்களுடைய வாழ்க்கை திருப்தி இல்லாமல் இருக்கு. வாழ்க்கை திருப்தி இல்லாமல் இருக்கு. காரணம் அதுதான், ரகசியம் அதுதான். நம்முடைய வாழ்க்கை திருப்திகரமாக மாறணுனாக்கா உன் கடவுளை திருப்திப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். உன் கடவுளுக்காக நீ வாழணும். அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இந்த இடத்துல சாலமோன் செலுத்தின பலிகள் எழும்பி ஆராதிக்கிற போதுங்க உங்களை நீங்கள் மறந்து கையை தட்டி மற்றவன் என்ன பார்க்குறான் என்ன நினைக்கிறான் அதெல்லாம் கிடையாது. நான் வந்த நோக்கம் கர்த்தரை ஆராதிக்கணும். நான் யாரையும் நான் பார்க்க மாட்டேன். என் கண்ணுக்கு முன்னாடி தேவன் மாத்திரம்தான் தெரிகிறான். என் கண்ணுக்கு முன்னாடி ராஜாவுடைய பிரசன்னம் மட்டும்தான் தெரியுது. அந்த மாதிரி ஆராதிச்சு பாருங்க. ஆண்டவரை சந்தோஷப்படுத்தி பாருங்க. ஆண்டவரை சந்தோஷப்படுத்தி பாருங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோன்னாக்கா முன்னாடியே போயிட்டேனாக்கா அந்த வீடு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பரவாயில்ல முன்னாடியே வந்துட்டீங்களே சந்தோஷப்படுவாங்க. அது மாதிரி தான் கடவுளுடைய ஆராதனைக்கு வருகிற போது முன்கூட்டியே வருவதற்கு தெரிந்து கொள்ளணும். முன்கூட்டியே வரணும் கடவுளை ஆராதிக்கிறதுக்கு. இன்றைக்கெல்லாம் அவ்வளோ பிரசன்னமாக இருந்தது. அந்த பிரசன்னம் நிறைய பேர் அனுபவிக்கலை. நிறைய பேர் அந்த ஆராதனையில் இருக்கக்கூடிய அந்த வல்லமைகளை அடையலை. அப்புறம் எப்படி பிரச்சனை வியாதியிலேருந்து விடுதலை கிடைக்கும்? அப்புறம் எப்படி உன் கண்ணீர் மாறும்? அப்புறம் எப்படி உனக்கு பிரச்சனைகள்லேருந்து ஒரு விடுதலை கிடைக்கும்? கிடைக்காது, கிடைக்காது. நம்ம சமாதானத்தோடு கூட வாழணுன்னாக்கா நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். சாலமோன் கர்த்தரை பிரியப்படுத்தினான். அவனை தட்டி எழுப்பி சந்தோஷப்பட்டு உனக்கு என்ன வேணும்னு கர்த்தர் கேட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்ப்பது. எல்லாரும் அப்படி கண்ணை மூடுங்க பார்க்கலாம். எல்லாம் அப்படி கண்ணை மூடுங்க பார்க்கலாம்.